ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, 1/3 தொட்ட உனக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த அந்த ஆசை நிறைவேறதான் போகுது. புதுமனை கட்டி அதில் நீ குடி போகும்படியும், உன் நீண்ட நாள் கனவு நனவாகி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறதுக்காக தான் முன்னில் உன்னை தொலைச்சொன்னேன். நான் ஒருபோதும் கொடுத்த வாக்கை மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் அல்லவா? இதோ இப்போதே நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உனக்கு அழகாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ இனிமே யார் வாழ்க்கையிலையும் தலையிடாதே. யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அமைதியா பொறுமையா அதை கடந்து போக கற்றுக்கோ. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அடுத்தவங்களை பற்றி புறம் பேச வேண்டாம். தப்பே நீ செய்யாட்டியும் அமைதியாக ஒருத்தர் பழி போடும்போது விலகி போகக்கூடிய பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்துடு. நீ வாழக்கூடிய இந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய பேர் பொய்யானவங்களா, ஏமாற்றுக்காரர்களா, துரோகிகளாக இருக்காங்க. நீ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கவும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கவும் புத்திசாலி பிள்ளையா, ராஜதந்திரத்தோடு செயல்படும் பிள்ளையா இருக்கணும். சில குறைகளுக்காக உண்மையான உறவுகளை மட்டும் கைவிட்டுடாதே. ஏன்னா தப்பு செஞ்சவங்க யாருமே இங்கே முழுமையானவர்களாக இருக்க முடியாது. மனிதர்கள் தப்பே செய்யாதவர்களாகவும் இருக்க முடியாது என் செல்லமே. தப்பு செய்யாதவன் மனுஷனே இல்லை. மனிதனாக பிறந்தவங்க தப்பு செஞ்சு தான் திருத்திக்கிட்டு சரியானவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் எல்லாரிடையும் பூரணத்துவத்தையும் முழுசையும் அவங்க சரியாகவே இருக்கணும்னு எதிர்பார்க்காம அவங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக நீரு. எது உன்னை நோக்கி வந்தாலும் நேர்மறையான விஷயங்களை மட்டும் நீ வச்சுக்கிட்டு எதிர்மறையான விஷயங்களை திருப்பி அனுப்பிடு. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் அடம் பிடிக்காமல் பிடிவாதம் பிடிக்காம எது நல்லதோ, எது உயர்வானதோ, எது சிறந்ததோ அதை மட்டும் அடைந்தே தீர்வேன்ற பிடிவாதத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ கவலைப்படுறதால உன் வாழ்க்கையில் கஷ்டமோ பிரச்சனையோ குறைய போகிறதில்ல. ஆனால் அது அன்றைய நாளை உனக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். ஒரு சின்ன விஷயம் தப்பாக நடந்துச்சுன்றதுக்காக அதையே யோசித்து அன்றைய நாள் முழுவதையும் பொழுதை வீணாக்காம கொஞ்ச நேரம் அதை மறந்து கடந்து வர முயற்சி செஞ்சிட்டினா அப்புறம் அந்த நாளை நீ நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அல்லவா? யாராவது அடுத்தவங்களை பற்றி உங்ககிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவங்கள கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ. ஏன்னா அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து பேசுகிறவங்க நாளைக்கு உன்னை பற்றியும் பின்னால் போய் இன்னொருத்தர்கிட்ட பேசுவாங்கன்றது மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். அதனால் அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்க பழகு. உன்கிட்ட இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்படாமல் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதே புத்திசாலித்தனம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மன பாரத்தை குறைச்சி உனக்கான மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உண்டாக்குறேன். நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நேர்மறையாக வாழ தயாராகு. உன் சிந்தனை சரியாக இருந்தால் நீ நேர்மறையாக சிந்திச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையே மாறிடும். என்னால் எல்லாம் முடியும், எனக்கு நல்லது நடக்கும்னு நீ நேர்மறையாக பேசும்போது உனக்கான ஆற்றலை நானே மிகப்பெரிய அளவில் உண்டாக்குவேனேன் தங்கமே. மற்றவங்களுக்காக, அடுத்தவங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காகன்னு நீ எதையுமே அளவுக்கு அதிகமாக செய்ய வேண்டாம். அவங்க உன்கிட்ட எந்த அளவுக்கு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு நீயும் பழகுனினா போதும். அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கக்கிட்ட அதிகமாக ரொம்ப நேரம் பேசி பொழுதை கழித்து அன்பை கொடுத்து அவங்க ஆசைப்பட்டதையும் வாங்கி கொடுத்து கடைசியில் நீ சுயமரியாதை இழந்துடக்கூடாது. அவங்க உன்னை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு நீயும் மதிச்சினா போதும். ஏன்னா உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் முக்கியம் அல்லவா? அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. நீ முதல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவெடுத்து அதற்கான செயல்களை செய்ய பழகு. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீயே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யாட்டி வேறு யார் வந்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய போகிறதில்ல. உனக்கான மகிழ்ச்சி உனக்குள்ளிருந்து மட்டும்தான் வெளிவர முடியுன்றதை புரிஞ்சு செயல்படு. இந்த உலகத்தில் எது கசப்பாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நீ சரியாக சிறப்பான ஆளாக இருந்து விடு. உன் வாழ்க்கையின் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அடுத்தவங்க நம்பிக்கையை உடைச்சி அடுத்தவங்களை ஏமாற்றி அவங்கள கஷ்டப்படுத்தி நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காதே என் தங்கமே. அதே போல் வேறு யாராவது உன் வாழ்க்கையை இருட்டாக்கி உன்னை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படலாம் நினச்சாலும்
அதை ஒருபோதும் இந்த சாயப்பா நீடிக்க விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு எதிராக மற்றவங்க செய்கிற பொய்யும் புரட்டுகளும் போலியான விஷயங்களும் கண்டிப்பாக வட்டியும் முதலுமாக அவங்களுக்கே திரும்ப கிடைக்கும். யாராவது ஒருத்தர் இப்படி தப்பானவங்களா பொய்யானவங்களா போலியானவங்களா இருக்காங்கன்னு உனக்கு தெரிய வந்தா முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து தள்ளியே இரு. இல்லாட்டி தப்பான மனிதர்கள் உன்னையும் அவங்க நிலைமைக்கு தரம் தாழ்த்திடுவாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிறது நடக்கலையேன்னு நீ பயப்படவோ பதட்டம் கொள்ளவோ வேண்டாம். இப்பொழுதே மிக வேகமாக அதே நேரத்தில் மிக சரியாக நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி தர்றேன். எப்பொழுதுமே வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடத்துறணும்னு ரொம்ப திட்டம் போடாதே. ஏன்னா ரொம்ப அதிகமாக திட்டம் போடும்போது அதை தாண்டி நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு வேறு ஏதாவது விஷயம் நடந்துடும். நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு வாழ்க்கை பல விஷயங்களை நடத்தி தரதான் போகுது. அது எல்லாமே நல்லபடியாக நீ எதிர்பார்க்குற மாதிரி நல்ல விதமாக இருக்கணும்னா வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுவிடு என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் விலை உயர்ந்த பொருட்களையோ விலை உயர்ந்த செல்வத்தையோ வாங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ காசு பணம் வசதி இருக்காது. அதே போல தான் நீயும் விலை உயர்ந்த ஆளாக இருப்பதாலேயே, அதாவது ரொம்ப மதிப்பு மிக்க குணங்களோடும் நல்ல மனசோடும் இருக்கிறதாலேயே இந்த உலகம் உன்னை வேணான்னு ஒதுக்கி வைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உலகம் எப்படி இருந்தாலும் நீ மனசை விட்டு சிரிக்கவும் சந்தோஷமாக வாழவும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையை நிறைவாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராக. யாருக்கிட்டையும் போய் பேசுகிறதுக்கு நீ பயப்படவோ தயங்கவோ வேண்டாம். தெருவில் போகிறவங்களா இருந்தாலும் கடையில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் நல்ல முறையில் பேசு. ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் யாராவது தாங்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா? தன்னை யாராவது நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? தன்னையும் யாராவது கவனிக்க மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டிருப்பவர்களாக பல பேர் இருக்காங்க. நீ போய் பேசினாதானே அவங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்றது உனக்கு புரிய வரும். நேரம் கிடச்சா வெக்கப்படாமல் யார்கிட்ட வேணாலும் போய் நல்லா பேசு. நீ பட்ட கஷ்டமும் நீ சிந்தின வியர்வையும் தூக்கம் இல்லாத இரவுகளும் இது அனைத்தும் முடிவுக்கு வந்து இப்போ உன் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கைக்கான தீர்ப்பை எழுதின இந்த சாயப்பா நீ கஷ்டப்படணும்னு எழுதி வைக்கல. நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு தான் எழுதி வச்சிருக்கேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட்டதை நிறுத்து. நீ ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டன இந்த சாயப்பா எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் தானே உன் வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான வளர்ச்சியை கொடுக்க வந்தேன். உன்னை விமர்சித்தவர்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அதிரடியான பதிலாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க தான் இந்த சாயப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். தவறான மனிதர்களிடம் நீ நல்லவராக இருப்பதற்காக ஒருபோதும் வருத்தப்படாதே. உன்னுடைய குணம் அப்படி, உன் நல்ல மனசு அப்படி. நீ நல்ல பிள்ளையாக இருந்தும் கூட அடுத்தவங்க தப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? ஒருத்தவங்க நல்லவங்க இல்லை கெட்டவங்க மோசமானவங்கன்னு தெரியும் போது அவங்கள விட்டு தைரியமாக விலகி நில்லு. இந்த சாயப்பா உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வழிகாட்ட தயாராக தான் வந்திருக்கேன். நீ எதை எதிர்பார்க்குறியோ அதை கண்டிப்பாக உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நான் சொர்க்கமயமாக மாற்ற போகிறேன். சில நேரங்களில் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதே உனக்கு பிரச்சனையாக வரும்போது, நல்ல விஷயங்களை நிறுத்தணுன்ற சூழ்நிலை வரும்போது நீ ஒருபோதும் அதை நிறுத்திக்காமல் விலகி அமைதியாக இருந்து விடு. ஏன்னா நல்ல குணமும் நல்ல மனசும் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் அமையாது. அது உனக்கு அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து நீ மீண்டு வரவும் அல்லது தப்பு செய்யவோ தவறான பாதையில் போகவோ இந்த சாயப்பா விரும்ப மாட்டேன், நடக்கவும் விடமாட்டேன் என் செல்லமே. இன்னைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போல மண்ணுக்குள்ளே போகுது. நாளைக்கு அது மரமாக வளர்ந்து உனக்கு நிழலாக கொடுக்கணுமா முல்லை கொடுக்கணுமான்றதை நீ முயற்சி செஞ்சு செய்ய பழகு. முள்ளாக உன்னை குத்தாமல் வாழ்க்கை சுகமானதா சொகுசானதா நிழலை கொடுக்கணும்னு நினச்சினா எப்போதும் நல்லதையே செஞ்சு பழகு. நீ செய்கிற தான தர்மமும் உதவிகளும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. யாரும் பார்க்கல யாருக்கும் தெரியாது நினச்சி மனிதர்கள் செய்யும் துரோகத்தையும் கெடுதலையும் இந்த சாயப்பாவின் கண்களிலிருந்து யாரும் மறைக்க முடியாது. அவங்கவங்க செய்கிற செயல்கள் தான் அவங்களுக்கு நன்மையாகவும் தீமையாகவும் வந்து சேருது. நீ எப்போதும்
நல்லதையே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உனக்கு நல்ல மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் ஒரு மனுஷன் பங்களாவில் இருக்கானா குடிசையில் இருக்கானான்றது முக்கியமல்ல, அவன் மனசில் நிம்மதி இருக்கா சந்தோஷம் இருக்குதாங்கிறது தான் முக்கியம். உன்னை நிச்சயம் நான் நிம்மதியாக சந்தோஷமாக மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ வைக்கிறேன்.